அம்மா, நீங்க இந்த ஊரா? இல்ல சார், பக்கத்து ஊர் தான். ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே இருக்கு. பழகின குரல் மாதிரி இருக்கு. அப்ப உனக்கு என்னோட குரல் ஞாபகம் இருக்கு. என்ன நீங்க அமைதியாவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ம், சரி, தேங்க்யூ. சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஏ பரமு, பரமு எங்க இப்ப போயிட்டா? என்னையா நீ தனியா இருக்க? அக்கா எங்க? அவ பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போறேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புனதுமே கிளம்பிட்டாமா. மா, எப்பமா வந்த? ஏண்டி, உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? தம்பிய பக்கத்துல இருந்து பாத்துக்கன்னு சொன்னேன்ல. இவனை தனியா விட்டுட்டு அப்படி என்ன சோலி உனக்கு இருக்கு? எம்புட்டு சொன்னாலும் திருந்தவே மாட்டல்ல. சரிம்மா, விடுங்க. அதுக்கு இல்லையா, நேரத்துக்கு கண்ணுல மருந்து ஊத்தணும்ல. அதெல்லாம் ஊத்தியாச்சுமா. ஊட்டாச்சா? எப்படிங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் வந்தாங்க. வந்து கண்ணுல மருந்து ஊத்திட்டு திரும்ப கட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நான் தான் நர்ஸ் எல்லாம் வேணான்ல சொல்லியிருந்தேன். நானும் அதத்தான் சொன்னேன். அவங்க தான் டாக்டர் பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. என்னம்மா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல அத்தை. அங்க நான் டாக்டர் கிட்ட வேணான்னு சொல்லியும் ஆள் அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை, நான் எதுக்கும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. என்ன, ஹவுஸ் ஓனர் கால் பண்ணிருக்காரு? ஆட்டோல வர சத்தத்துல கேட்கலையா? என்னவா இருக்கும்? ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன எடுக்க மாட்டேங்கிறா? இது முக்கியமான விஷயமா இருக்குமோ? சரி, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இவங்களை போய் பாப்போம். இவ்வளவு டைம் ஆகுது, இன்னும் ஆள் வரலையே. என்னங்க, அவர் வந்துருவாருல்ல? வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவர் கிளம்பிட்டாரான்னு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். சொல்லுங்க தம்பி. ஐயா, எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் தம்பி. ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க தம்பி. வந்துட்டு இருக்காரா? அண்ணே வாங்க. என்ன முருகண்ணே, இவ்வளவு காலையில எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல ரகுபதி, கதிரேச வாத்தியார் வீட்டை வாங்கியிருந்தான்ல, அதை இப்ப விற்க போறேன். அதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். யாருன்னு வாங்கிருக்கா? அன்னலட்சுமி வாங்கிக்கிறதா தான் சொன்னாங்க. அப்புறம் காசு இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்க.
அவங்க பங்காளி பழனி தம்பி இருக்காருல, அவர் தான் வாங்குறாப்புல. நல்லதுண்ணே, நல்லபடியா முடிங்க. சரி சரி, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். ஐயோ, இவங்க எதுக்கு வராங்க? ஒருவேளை டாக்டரை பார்த்து எதுக்காக நர்ஸ் அனுப்புனீங்கன்னு கேட்க வந்திருப்பாங்களோ? அப்படி கேட்டா நம்ம மாட்டிப்போமே. இப்ப என்ன பண்றது? அக்கா நீங்க போங்க. எங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. டாக்டர் மருது சாரை பார்க்கணும். எங்க இருக்காங்க? நேரா போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. மேல இருக்காங்களா? ஓகே. நம்ம நினைச்சது சரிதான். டாக்டர் பார்க்க தான் வந்திருக்காங்க. பார்க்க விடக்கூடாது. என்ன பண்றது? சரி, லிஃப்ட்ல போய் பேசுவோம். என்ன மேடம், டாக்டர் பார்க்கணுமா? ஆமா சிஸ்டர். ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள போங்க. டாக்டர் ரூமுக்கு 2 பாதை இருக்கு. அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி முதல்ல அவரை ரூமை விட்டு வெளியே அனுப்புவோம். அப்புறமா இவங்களை சமாளிப்போம். யா ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி. டாக்டர் மாதேஷ் உங்களை 3rd ஃப்ளோருக்கு வர சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்களா? லைன் பிஸியா இருக்கா? ஓகே, நான் போய் பார்க்குறேன். அதான் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். ஐயோ டாக்டர், லிஃப்ட் இந்த பக்கம் இருக்கு. தேங்க் யூ, நான் பார்க்குறேன். அதான் சார். ஓகே. யாரு நீங்க? டாக்டரை பார்க்கணும். அவர் இப்பதான் ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக போறாரு. இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. இப்பதான் உள்ள போன் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பேசிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு முக்கியமான கால் வந்துச்சு, கிளம்பிட்டாரு. நான் இங்கன்னு தாங்க இருக்கேன். எங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பலன்னா நீங்களே பாருங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யார் சொல்லி வந்தாங்க, டாக்டர் சொல்லி தான் வந்தாங்களான்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. நான் வேணா இன்னொரு நாள் கேட்டு சொல்றேனே. நீங்க வேணா உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. இல்ல, நீங்க டாக்டர் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் அப்புறமா பேசுறேன். இல்ல மேடம், டாக்டர் நம்பர் யாருக்குமே கொடுக்க கூடாது. அப்படி மீறி கொடுத்தா என்னோட வேலை போயிடும் மேடம். சரி, அப்போ டாக்டர் வந்தா சொல்லிடுறியலா? இனிமே எங்க வீட்டுக்கு நர்ஸ் எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் வரேன்.
என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றியா? உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. ஏமா, உன் அப்பா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், நீ எனக்கு ஒரே பொண்ணு, இந்த மாதிரி வீட்டுல இருக்கலாமா? இதெல்லாம் தேவையாமா உனக்கு? மாளிகையில ஏகபோக வசதியோட இருக்க வேண்டிய நீ எதுக்காக இப்படி புறா கூண்டு மாதிரி இருக்கிற இடத்துல அடைஞ்சு கிடக்குற? நீ என்னடான்னா இப்படி யாருமே இல்லாம எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கிட்டு ஒரு அனாதை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு உனக்கு என்ன தலையெழுத்தா? சொல்லு. எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, சொசைட்டில நல்ல பேரும் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. என் மகளுக்கு கல்யாணம் ஆகி என் பேரனை பார்க்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ என்னடான்னா ஏன் வார்த்தையை கேட்காம இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். உனக்கு எப்போ தோணுதோ அப்ப நீ பண்ணிக்கோ. தயவு செஞ்சு என் கூட வாமா. நீ இங்க கஷ்டப்படும் போது நானும் அம்மாவும் அங்க எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? நீயே யோசிச்சு பாரு. உன்னை இந்த மாதிரி பார்க்க ஐ ஃபீல் வெரி சேட்மா. பா, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன முதல்ல மன்னிச்சிருங்கப்பா. காரணம் இல்லாம நான் உங்களை பிரிஞ்சிருக்கல. நான் இத்தனை நாளா எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன். எனக்கான சொந்தத்தை இப்பதான்ப்பா கண்டுபிடிச்சிருக்கேன். அத முழுசா அடையாம நான் இங்க இருந்து வரமாட்டேன்ப்பா. எல்லாம் கிடைச்சதுல இல்லப்பா சந்தோஷம், தொலைச்சது திரும்ப கிடைக்கிறதுல தான் சந்தோஷமே. என் மனசுக்கு பிடிச்ச ஒண்ண நான் தொலைச்சிட்டேன். அது எனக்கு கூடிய சீக்கிரம் திரும்ப கிடைக்க போகுது. உங்களுக்கு தான் என் ஒண்ணு நல்லாவே தெரியுமேப்பா. உங்க மகளுக்கு ஒண்ணு புடிச்சு போச்சுன்னா அதை அடையாம நான் விட மாட்டேன். அது இப்போ என் கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கு. அதை நான் நிச்சயம் அடைஞ்சே தீருவேன். அதுக்கப்புறம் நானே சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் என்னை கொஞ்சம் தனியா விட்டுருங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னு என்ன 10 பேரு பிள்ளைங்களை பெத்து தரேன். அது வரைக்கும் இதை தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போடுங்கப்பா. நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷத்துக்காக தான் இருக்கேன்னு சொல்றேல்ல, அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேல்ல, அந்த வார்த்தையை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போதுமா எனக்கு. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் அப்பா கிட்ட தயங்காம கேளு. அப்பா நான் இருக்கேன். இப்ப நிம்மதியா நான் போறேம்மா. கூடிய சீக்கிரத்துல நீ நினைச்சதை அடைஞ்சிட்டு வா. சரிப்பா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் இங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சது ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேன். ஹலோ. அக்கா, ஹவுஸ் ஓனர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இங்கே வந்துடுவார். பத்திரப்பதிவு ஆகுற வரைக்கும் அமுதாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அப்போ வீட்டை விட்டு வெளியே வராமல் நீங்கள் தான் ஏதாவது பண்ணி பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா 10 பவுனுக்கான காசு உங்களுக்கு வந்துடும். அம்பிட்டு தானே, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. எங்க பாருங்க, நீங்க நல்லபடியா பத்திர வேலையை பாருங்க, சரியா? சரிக்கா. அப்பா, 10 பவுனு கன்ஃபார்ம்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு உன் பேருக்கு கைமாற போகுது. கைமாறின அடுத்த நிமிஷமே முதல் வேலையா அந்த அன்னலட்சுமி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அந்த அமுதாவை நடு ரோட்ல நிக்க வைக்கணும். ஆமாங்க, அவங்க அவமானப்பட்டு நடு ரோட்ல நிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். அப்பாடா, நல்ல வேலை இது வீட்ல தான் இருக்கு. இப்படியே வெளியில போகாம இருந்தாதான் நமக்கு நல்லது. 10 பவுன் கன்ஃபார்ம். ஓகே. அமுதா, என்ன சத்தம்? என்னாச்சு? இருங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். என்னது மாமா போட்டா கீழே விழுந்து கிடக்குது? என்னது இந்த போட்டோ அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்கு? ஆணிதான் சரியில்லையா இல்ல? அத்தை, அன்னைக்கும் இப்படிதான் விழுந்துச்சு. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி மனசுக்கு தோணுது. எனக்கு ஹவுஸ் ஓனர் வேற கால் பண்ணாங்க. நானும் திரும்ப கூப்பிட்டேன், அவங்க எடுக்கல. என்ன விஷயமா கூப்பிட்டாங்கன்னு தெரியல. நான் வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இவ ஓனரை பார்க்க போனா விஷயம் தெரிஞ்சு நம்ம ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுமே. என்ன பண்றது? அமுதா அமுதா நில்லு. காதுக்கு ஏதாவது போட்டோ ஆடி கீழே விழுந்திருக்கோம். அதுக்கும் ஹவுஸ் ஓனரை பாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருவேளை முக்கியமான விஷயமா இருந்தா பேசணும்னு இருந்தா அவர் திரும்ப கூப்பிட்டு இருந்திருப்பாருல்ல. ஏதோ தெரியாம கால் பண்ணிருந்திருப்பாரு. அதான் நீ திரும்ப கூப்பிட்ட, அவர் கண்டுக்கல. அதுவும் இல்லாம சும்மா சும்மா அவருக்கு கால் பண்ணிட்டு இருந்தா பணம் பணம் எப்ப தருவீங்க, பணம் எப்ப தருவீங்கன்னு தான் கேட்பாரு. ஆமாம்மா, பரமு சொல்றதும் சரிதான். பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. காத்துல தான் போட்டோ விழுந்திருக்கும். என்ன அமுதா, ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, மாமா போட்டோ விழுந்துச்சு. இவங்க எல்லாரும் காத்துல விழுந்ததா சொல்றாங்க. ஆனா என் மனசுக்கு அப்படி படல. மாமா ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற ஹவுஸ் ஓனர் கால் பண்ணதுல ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கும் அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி அமுதா, நீ போய் பார்த்துட்டு வா. எதுக்கு மனசுல சங்கடத்தை வச்சுக்கிட்டு? தெளிவு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. நீ போயிட்டு வா. அத்தை, சித்தப்பா, நான் எதுக்கும் ஹவுஸ் ஓனர் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே. சரிம்மா. என்னாச்சு? சொல்லுமா, என்னாச்சு? பயங்கரமா வலிக்குதே. ஐயோ, பரவாயில்லை, என்ன விட்டு போயிடாதீங்க. என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சு? சொல்லுமா. ஐயோ ஐயோ வலிக்குதே. ஐயோ, உடம்பு படபடங்குதே. நெஞ்சு வலிக்குதே. அது தலையில இருட்டுது. சித்தப்பா, ஐயோ மயக்க வருதே. உங்களை ஆட்டோ பிடிச்சு கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நான் ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு அப்படியே அங்க வந்துடுறேன். அமுதா. சரிம்மா சரிம்மா, நீ போ. ஐயோ அமுதா, அமுதா, என்னால முடியல. என் கூடவே இரு. ஐயோ ஐயோ, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. இது வெறும் கேஸ் தான் நினைக்கிறேன். நீங்க ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டே இருங்க, நான் அங்க வந்துடுறேன். ஐயோ அமுதா, முடியலையே. அமுதா
சித்தப்பா இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். அத சரிம்மா. பாத்துக்கோங்க. வந்துடுறேன் ஒண்ணும் இல்ல அமுதா என்ன விட்டு போகாத நான் வந்துடுறேன். ஐயோ அம்மா ஏய் அமுதா சரி வா ஆஸ்பத்திரி போலாம் எந்திரிமா ஆஸ்பத்திரி போலாம் ஏய் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம் மாமா ஊசி ஆ, போட்டுக்க. இப்போ லைட்டா ஆ. சரியான மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் கத்துன அப்ப வலிச்சுது கத்துன, இப்ப வலிக்கலையே. ஏய் என்ன தம்பி, ஹவுஸ் ஓனர் அங்க வந்துட்டாரா? பத்திரம் கை மாறிடுச்சா? இல்லக்கா, அவர் இன்னும் வரல. ஐயோ வரலையா? காரியமே கெட்டுடுச்சு. அமுதா ஹவுஸ் ஓனர் பக்கம் தான் இப்ப போயிட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஐயோ ஆமா தம்பி, நான் அவளை எப்படியோ தடுத்து பார்த்தேன், என்னால சுத்தமா முடியல. அவளுக்கு இன்னும் விஷயம் எல்லாம் தெரியாது. நீங்க அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு காரியத்தை முடிச்சிருங்க சீக்கிரம். சரி. என்னாச்சுங்க? அந்த அமுதா ஹவுஸ் ஓனர் பக்கம் போய்கிட்டு இருக்காள். நீங்க முதல்ல ஒரு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்க. அவள கேக்குறேன். ஐயா எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேன் தம்பி, பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் வாங்க ஐயா. பக்கத்துல வந்துட்டார். அண்ணே என்னண்ணே இன்னும் ஆள் இல்லையா? சீக்கிரண்ணே, ரிஜிஸ்டர் ஆளுங்கன்னு கேட்டுட்டே இருக்காருண்ணே. பக்கத்துல வந்துட்டாரப்பா. உள்ள ஏற்பாடுலாம் சரியா தானே இருக்கு? அதெல்லாம் பக்காவா ரிஜிஸ்டர் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேனே. ஆளு வந்துட்டா சட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் உள்ள இருக்கேன், நீங்க சீக்கிரம் வாங்க. ஏங்க எதுக்கும் நீங்க அவர் எங்க இருக்காருன்னு போன் அடிச்சு கேளுங்க. சரி இரு கேக்குறேன்.